மை சீக்ரெட் ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நேற்று ஹேர் வாஷ் பண்ணேன். நேற்று வந்துட்டு ஹேர் பேக் போட்டிருந்தேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் வச்சு ஹேர் பேக் போட்டிருந்தேன்னா, அந்த ஹேர் பேக்கு அப்புறமா நான் இப்படி தான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவேன். வந்துட்டு வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் இருக்கும் போது வந்துட்டு வெளியில் போனால் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போவேன். வீட்டில் இருக்கும் போது இதே மாதிரி வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப க்ரீஸியெல்லாம் அப்ளை பண்ண மாட்டேன். அப்படியே கொஞ்சம் பார்த்திங்கன்னா போனால் தலை பின்னும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு முடியிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை ஃபுல்லாக இப்படி இழுத்து கொண்டை போட்டுருவேன். கொண்டை போட்டதுக்கப்புறம் அப்புறமா போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சிட்டு தான் நான் வந்துட்டு தலை சீவுவேன். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கீழே குனிஞ்சு இந்த மாதிரிலாம் ஆயில் அப்ளை பண்ண ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹேருக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ண முடியும். மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டேன். இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு உண்மையுமே வந்துட்டு எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த ஆயில் கிடையாது என்கிட்ட. நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னால் முடியாத ஒரு காரணத்தினால வந்துட்டு இந்த எண்ணெய் வந்துட்டு நான் ரெடி பண்ணல. எண்ணெய் இல்லாமல் வந்துட்டு தடவாமல் நார்மல் எண்ணெய் தடவிட்டு இருந்தேன். ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. எந்த அளவுக்குன்னா என்னால் இந்த அளவுக்கு ஆகுது. அப்போது ஒருவேளை ப்ரெக்னென்சி டைம்ன்றதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படியாவது இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி தடவினதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரியே வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறமும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த எண்ணெய் என்கிட்ட கிடையாது. இல்லைன்னொடனே திருப்பி வந்துட்டு அதே மாதிரியே முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த எண்ணெயை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ப ஆரம்பித்தேன். நம்ம வந்துட்டு வேறு எந்த எண்ணெய் தடவினாலும் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக இருக்காது போல், நம்ம மை சீக்ரெட் ஹேர் ஆயில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை திருப்பி ரெடி பண்ணி தரேன். அப்போ வந்துட்டு கூலிங்காக இருந்தால் வந்து இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப கூலிங்னா என் பையன் இப்போ 1.5 வயசு தான். அவனுக்கு கூட நான் அந்த ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவனுக்கு இது வரலையும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால எதுவுமே ஆனதில்லை. என் பையன் யூஸ் பண்ணுறான், எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஆயில் நான் கொடுக்குறேன் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே வந்தது கிடையாது. நானும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எனக்கும் எதுவுமே கிடையாது. இதால் தான் வந்துட்டு என் ஹேர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குதே. இல்லைன்னா வந்துட்டு நான் எப்போயோ வந்துட்டு மண்டை காலியாகிருக்கும். அதுக்கே ஃப்ரண்ட்லலாம் எனக்கு வந்துட்டு முடி கொட்டுச்சு. அப்படியே இந்த ரவுண்டாக பால்னஸ் வரும்ல, அதே மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் வந்துட்டு பேபி ஹேர் வர ஆரம்பிச்சிது. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை வந்துட்டு நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி ரெடி பண்ணேன், எப்படி மேக் பண்ணேன் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், என் சீப்பில் வந்துட்டு அதுவும் நான் தலை குளிச்சிருக்கும் போது சீவினா ரொம்ப அன்றைக்கி தலை குளிச்ச அன்றைக்கி மறுநாள் நம்ம தலை சீவி பின்னி போடணும், ரொம்ப சிக்காக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அப்போ வந்துட்டு பயங்கரமாக முடி கொட்டும். அப்படி சீவியுமே எனக்கு வந்து முடி வந்து அந்த அளவுக்கு கொட்டலை. நல்லாவே தான் இருக்கும். முடி கம்மியாக தான் வரும். என்ன ஒரு நார்மல் டைமில் வந்து ஒரு 2-3 முடி வந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு 4-5 முடி வரும், அவ்வளோதான். அது வந்து எல்லாமே வந்துட்டு இந்த ஆயில் தான் காரணம். நான் அந்த ஆயிலை வந்துட்டு ரொம்ப நம்புகிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வீட்டில் அங்கே பாருங்கள் நான் எண்ணெய் எப்படி தந்தேன். அப்போ பார்த்தா என் முடியில் வந்துட்டு எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்துச்சா, இப்போ பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டில் என் முடி வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கும், இந்த தேங்காய் நார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் தடவ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் முடி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிது. நல்லா எல்லாமே வந்துட்டு இந்த எண்ணெய்க்கு அப்புறம் தான் என் ஹேர்லாம் மாற ஆரம்பிச்சிது. இதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது நல்லா பின்னி மடக்கி போட்டுப்பாங்க. பாருங்கள், என்னோடய முடியை டெக்ஸ்சரை பாருங்கள், அந்த பின்னலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே வந்துட்டு
அந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் காரணம். இப்பயும் இதை மட்டும்தான் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ ஹேர் பேக் இந்த மாதிரி ஹேர் ஆயில் இதை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெயை வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நல்லா குளிப்பேன். அப்பயும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா என் கண்ணெல்லாம் பொங்கிடும். அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிடும். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாேருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். இந்த ஹேர் ஆயில் பற்றி ஃபுல் டீட்டெயில் தரேன். ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன பண்ணணும்னு அங்கே பாருங்கள். என் சீப்பில் வந்துட்டு 1-2 முடி தான் வந்திருக்கும். இதுதான் அங்கே பாருங்கள், அப்படியே கருங்கல் மாதிரி என் முடியை பாருங்கள். அடித்தா செம்மையாக வலிக்கும்.